புரியுது. இப்ப ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக கர்நாடக காங்கிரஸ் அரசை எதிர்த்து முதலமைச்சர் குரல் கொடுக்கல அப்படின்னு நம்ம வச்சிட்டாலும் கூட, இப்ப சமீபத்துல உச்ச நீதிமன்றத்துல அந்த மனு தள்ளுபடி ஆச்சு இல்ல, அதுல முறையான ஒரு வாதங்களை வைக்கல அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகள் இப்ப குற்றம் சாட்டுறாங்க. ஏன் அதுல முறையான ஒரு வாதங்களை வச்சிருக்கலாமே நீதிமன்றத்துல? அதுல என்ன அதுல ஏன் தவறுறாங்க? கூட்டணிக்கு சிக்கல் வரும்ல, மேல இருந்து அங்க பிரஷர் வரும்ல. டெல்லியில இருந்து என்னைக்குமே அடிமை நம்ம சொல்றவங்க என்னைக்குமே இவங்க தான் அடிமை. ஓகே ஏங்க இல்லைன்னா 1980 வந்து இவர் மேல உள்ள வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னைக்காவது சுய மரியாதை பற்றி பேசக்கூடிய அருகதை திமுகவிற்கு சுத்தமாக கிடையாது. அப்சல்யூட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு 117 இடம் வேணும். நீ 110 சீட்டு பிரிச்சு 80 நிற்கும் போதே உன்னுடைய லட்சம் தெரிஞ்சு போச்சு. நீ குடும்பத்தையும் உன்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். 2Gல இருந்து காப்பாற்றணும், மற்றதுல இருந்து காப்பாற்றணும். இது போல வந்து பல விஷயம் அன்னைக்கு சர்க்காரியால இருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டீர்கள். இன்றைக்கு பல வழக்குகளில் இருந்து உங்களை இதேதான் போய் அங்க போய் காலில் உழுறது, இங்க வந்து வீரவசனம் பேசுறது. எந்த மாநில உரிமையை திமுக பெற்றுக் கொடுத்தது? நான் நேரடி விவாதத்துக்கு இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் அறைகூவல் விடுக்கிறேன். ஒரே ஒரு மாநிலத்தின் உரிமை, இடஒதுக்கீடு ஆகட்டும், கூட்டணியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும், முல்லை பெரியார் ஆகட்டும், காவிரி பிரச்சனை ஆகட்டும், இதே கர்நாடகாவில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும்